ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு பக்தர்களே, தமிழ் மாதம் ஆடி மாத ராசி பலன்கள். செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் சுக்கிரனுடைய வீட்டில். இந்த காம்பினேஷன் இருக்கு. இந்த மாதம் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எப்படி சாமி சொல்கிறீங்க, பாதிப்பு விலகும்னு எப்படி சாமி சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு குறுக்கு கேள்வி கேட்குறேன், கிராஸ் கொஸ்டின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்லுவேன், சார் செவ்வாய் பகவான் தன்னுடைய வீட்டுக்கு காலபுருஷனுக்கு 2வது வீடாகிய தனஸ்தானத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. பணத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பணாதிபதி பணக்காரன் குருவோடு போய் இணைஞ்சிருக்காரு. சின்ன சிறுபணமாகி மகாலட்சுமியும் சுரூபமாக விளங்கக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. அந்த சுக்கிரன் தனக்கு 2வது வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ குரு சுக்கிரன் செவ்வாய் என்பது குரு மகாலட்சுமி யோகம், குரு மங்கள யோகம். நிச்சயமாக இந்த காம்பினேஷனால் இந்த ஆடி மாதம் நம்முடைய 12 ராசி அன்பர்களுக்கும் கட்டாயம் நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது. ஆடி மாத ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போறேன். மீன ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆடி மாதம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம், நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் முழு வெற்றி பெறக்கூடிய மாதமாக அமைகிறது. ஒரு சந்தோஷமான மாதமாக, மனசு எப்பொழுதும் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலையிலே அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நிகழ்கிறது. பல முக்கியமான முடிவுகளை எல்லாம் மிக எளிமையாக எடுப்பீர்கள். ரொம்ப கஷ்டமான எளிமையான முடிவுகளை கூட ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டிய சூழ்நிலை கடந்த காலங்களில் இருந்திருக்கும். ஆனால் எனதருமை மீன ராசி என்பர்களே, மிக கடினமான முடிவுகளை கூட எளிமையாக தீர்மானிக்கக்கூடிய வகையில் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைகிறது. ரொம்ப சிம்பிளாக டிசிஷன் எடுப்பீங்க. ரொம்ப டஃப்பான ஒரு டிசிஷனாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணுவீங்க. அற்புதமான திறமை மிகுந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது மீன ராசி அன்பர்களே. காரணம், மீனராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் பாவத்தில் இருக்காரு. உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் குருவோடு இணைகின்றார், உங்கள் ராசிநாதனோடு இணைகின்றார். அப்போ ராசிநாதனும் 2ஆம் அதிபதியும் இணைவு. அதோடு மட்டுமல்ல, 3-8 சுக்கிரன் மறைமுகமான பல அதிர்ஷ்டங்களையும் மறைமுகமான பல காரியங்களையும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு மீனராசிக்கு இந்த மாதம் அமைகிறது. யாராலும் செய்து காட்ட முடியாத பல அரிய விஷயங்களை எல்லாம் மிக எளிமையாக செய்து காட்டுகின்ற திறமைசாலியான மீனராசி என்பர்களே, யாராலும் செய்ய முடியாத காரியங்களை கூட மிக எளிமையாக செய்து காட்டக்கூடிய மீனராசி என்பர்களே, உங்கள் திறமை வெளிப்படும். உங்கள் உழைப்பு உயர்ந்து பேசப்படும். பேர் புகழ் கைகூடும். நல்ல வருமானங்கள் அதிகரிக்கும். காரணம், ராசிக்கு 3-8 வீட்டிலே செவ்வாயும் குருவும் இணைந்திருக்கிறார்கள். நான் சொன்ன அந்த குரு மங்கள யோகம், குரு மகாலட்சுமி யோகம், இவையெல்லாம் முழுமையாக ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு இடமாக அல்லது முழுமையாக செயல்படக்கூடிய ஒரு இடமாக மீனராசி அமைகின்றது. அப்போ மீனராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியும். ஏதாவது நீங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும், எவ்வளோ தூய்மையாக இருந்தாலும், அறம் சார்ந்து இருந்தாலும், நேர்மையாக இருந்தாலும் உங்கள் பேரு கெட்டு போகக்கூடிய கால சூழ்நிலைகள் உள்ளது. என்னன்னே தெரியல சாமி, எதை செஞ்சாலும் கெட்ட பேர் வருது. என்னன்னே தெரியல சாமி, எதை எடுத்தாலும் தவறாக போயிடுது. நான் என்ன சொன்னாலும் தவறாக போயிடுது. என்னன்னே தெரியல சாமி, நான் ஒருத்தரை கொண்டு போய் வச்சேன், ஒருத்தரை கொண்டு போய் நிறுத்தினேன், அவரே எனக்கு சில எதிரியாக மாறிவிட்டார். நான் அவரை காப்பாற்ற போயிட்டு நான் போய் சிக்கலாக மாட்டிக்கிட்டேன்.
இப்படி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பல வகையிலும் உங்களுக்கு சிக்கலாக மாறிவிடுகிறதா? இவையெல்லாம் ஊழ்வினை கர்மாவின் காலகோலங்கள், காலத்தின் கோலம். கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. அப்போ இதெல்லாம் இந்த மாதம் சரியாகுமா சாமி? இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? என்னால் தாங்கவே முடியல, பிஸ்னஸ் இப்படி இருக்குது, வருமானம் இப்படி இருக்குது, கடன் சுமைகள் இருக்குது, என்னால் தாங்க முடியல சாமி, இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள். நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகங்கள் பேசும். கடுமையான இடதோஷங்கள் இருக்குமே, ஆனால் இந்த இடதோஷத்தை பற்றி நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். இப்போ கூட நம்முடைய திருநெல்வேலி அருகிலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உணவகம், தங்கும் விடுதி, ஒரு ஹோட்டல்ஸ் பெரிய அவங்க எல்லா இடத்துலையும் உலகம் முழுவதும் அவங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. ஒரு கடுமையான இடதோஷம், ராத்திரியான ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது, ராத்திரியான சத்தம் கேட்குது, அதே போல் நிறைய விஷயங்கள்லாம் இடிஞ்சு விழுறது, நிறைய சிம்டம்ஸ் எல்லாம் நிறைய தெரியுது. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய சில வலிகள் ஏற்படுகிறது. அங்கே கால்நடைகள், அவங்க இருக்கக்கூடிய நாய்கள்லாம், நல்லா இருக்கக்கூடிய பைரவர்கள் கூட சில சிம்டம்ஸ், செய்வினை கோளாறுகள் தெரியுது. அங்கே கடுமையான போட்டி பொறாமைகள், தொழில் போட்டியில் ஒரு சில பேர் அதை செய்திருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான இடதோஷங்கள் இருக்குமே, ஆனால் அந்த இடதோஷ நிவர்த்தி செய்து கொள்வது சிறப்பு. ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இது நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய காலம். இந்த கால சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஜெயிக்கும். இதுதான் ரகசியம். அப்போ உலகம் முழுவதும் வரக்கூடிய எனதருமை மீன ராசி என்பவர்களே, நீங்கள் செய்யக்கூடிய தொழில் நிறுவனங்களிலோ அல்லது உங்களுடைய கம்பெனியோ, அது உங்கள் ஃபேக்ட்ரியோ அல்லது உங்கள் வீடோ அல்லது தொழில் நிறுவனங்களோ ஆஃபீஸோ, நிச்சயமாக ஒரு சின்ன சின்ன கடைகளோ கம்பெனிகளோ இருக்குமே, ஆனால் அங்கே இந்த மாதிரி ஒரு வருமான குறைவு இருக்குது, அல்லது ஒரு ஆரோக்கிய குறைவுகள் இருக்குது, ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது, அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குது சாமி அப்படின்னு நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் ஒரு மனசுக்கு ஒரு பயமாக இருக்குது, மனசில் ஒரு விதமான பயம், ஒரு விதமான மனக்குழப்பங்கள் இருக்குது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களே, ஆனால் நிச்சயமாக மீன ராசி அன்பர்களே, ஒரு நிமிடமும் தாமதிக்காமல் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு, ஏன்னா இந்த ரகசியம் உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன நடந்திருக்குங்கிறத உங்கள் ஜாதகம்தான் பேசும். அதுதான் ஃபுல் ரிப்போர்ட்டை எடுக்க முடியும். அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அந்த பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அந்த இடதோஷங்கள் இருக்குமே, ஆனால் இந்த மாதம் பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், வழிபாடுகள் சரியான வழிபாடுகளை தேர்ந்தெடுத்து செய்வீர்களே, ஆனால் அது எந்த நட்சத்திரத்தில் செய்யணும், எந்த மாதிரியான நாளில் செய்யணும், எந்த மாதிரியான வேலையில் செய்ய வேண்டும், திசைகள் மாறாமல் செய்வீர்களே, ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும், நல்ல பலனை வாரி வழங்கும். கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே. மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு இப்போது ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு. இருந்தாலும் சனி இப்போது வக்ர நிவர்த்தி ஆயிருக்கிறனால, வக்ரம் பெற்றிருக்கிறனால அவங்களுக்கு அதனுடைய கெடுபலம் கொஞ்சம் நற்பலன் தான் ஏற்பட போகுது. ராசியிலே ராகு இருக்கிறனால உங்கள் மீனராசிக்கு நல்ல விஷயந்தான் நடக்கும். ஏன்னா குருவுடைய வீட்டில் இருக்கிறனால பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டார். சுறுசுறுப்பாக இருப்பீங்க, என்ன செய்யணும்னு தெரியாமல் செய்வீங்க, ஆனால் அது நன்மையாக தான் ஏற்படும். நிறைய வேலையில் இழுத்து போட்டு செய்வீங்க. அது இல்லாமல் அடிக்கடி பயணங்கள் மேற்கொண்டு வருவீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. உங்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு மீனராசிக்காரங்க இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். அந்த மாற்றம் நல்லபடியாக தான் அமையும் உங்களுக்கு. அது இல்லாமல் தைரியத்தால் துணிஞ்சு செய்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லது நடக்கும். சகோதரர் உறவு பலப்படும், அவங்க மூலிமா நல்லது நடக்க போகுது உங்களுக்கு. அது இல்லாமல் நினைச்ச எண்ணங்கள் பலிதமாகும், கேட்ட விஷயம் கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். முன்னோருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்கள் புண்ணியஸ்தல யாத்திரை போயிட்டு வரதா ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வாங்க. சிவஸ்தலங்கள் தான் நிறைய போயிட்டு வாங்க. பஞ்சபூத சிவஸ்தலங்கள் அல்லது பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் இதெல்லாம் போயிட்டு வரலாம். நீங்கள் அதெல்லாம் போயிட்டு தான் நல்லது நடக்கும். உங்களுடைய ராசாதிபதி குருவாக இருக்கிறனால அந்த குருவுக்கு உண்டான முருகர் வழிபாடு உங்களுக்கு உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலும் திருச்செந்தூர் முருகர் வழிபாடு நல்ல விதமாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும்
கண்டிப்பாக நல்லது நடக்கும். தடைப்பட்ட விஷயம் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். வீட்டுக்கு அருகாமையில் முருகர் கோயில் கூட போயிட்டு வரலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. பெரும்பாலும் வியாழக்கிழமையில் முருகர் வழிபாடு பண்ணால் உங்களுக்கு முகந்தான் சொல்லப்பட்டிருக்கு. கிருத்திகை, சஷ்டி இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். குருமுகமாக குருவை தேர்ந்தெடுத்து அவர் வணங்கிட்டு வந்தாலோ, அவருடைய ஆலோசனை கேட்டு நடந்தாலோ கண்டிப்பாக நல்லது நடக்கும். சித்தர்கள், மகான்கள் ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வந்தால் அது ரொம்ப நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு. இது இல்லாமல் கோவில் குளங்கள்லாம் இல்லை, குளங்களில் இருக்கும் மீன்களுக்கு வந்து நீங்கள் நிறைய உணவுகள் கொடுக்க வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்து நல்லது. கடல் சார்ந்த இடங்களுக்கு அருகில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கடலில் ஸ்நானம் பண்ணிட்டு வரலாம். கடலில் ஸ்நானம் பண்ணுறது பௌர்ணமியில், நல்ல விஷயங்களுக்கு பௌர்ணமியில் ஸ்நானம் பண்ணணும், கெட்ட விஷயங்களுக்கு அமாவாசையில் பண்ணணும். தர்ப்பணத்துக்கு அமாவாசை பண்ணலாம். அது இல்லாமல் தீய சக்தி பிடிச்சிருக்கு, நம்மளுக்கு எதுவுமே சரியில்லை, தடங்களாகவே இருக்குது அப்படின்னா அமாவாசை அன்றைக்கி போயிட்டு இங்கே கடலில் ஸ்நானம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அருகில் உள்ள கோயில் போயிட்டு வரலாம். அதே மாதிரி நல்ல விஷயமா இருக்கணும் அதுக்குன்னா பௌர்ணமியில் அந்த கடல் நீராடி விட்டு வரலாம். அப்போது அந்த சுபகாரியம் தடைப்பட்டு இதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். உங்களுக்கு வரக்கூடியெல்லாம் வந்து சேரும். இது மாதிரிலாம் நடக்கும். பெரும்பாலும் அந்த கடலில் நீங்கள் நீராடுறது ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு உங்கள் ராசிக்கு. இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆடி மாத பலன் கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது. அது இல்லாமல் மனைவி மூலிமா கொஞ்சம் பிரச்சனைகள் வந்திருந்தது, இப்போ நிவர்த்தி ஆகி ஓரளவுக்கு நல்லபடியாக சுமூகமான உறவாக இருக்கும். மனைவி வழி உறவுலாம் இப்போ உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு. வந்து அவங்களே தாமாக வந்து உங்களுக்கு என்ன செய்யணும்ப்பா, ஏது செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க. அது ஆனந்தாலும் பெண்ணாந்தாலும் அந்த உறவு முறை மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. அது இல்லாமல் பங்குதாரர்கள் மூலிமாவும் நல்ல ஒற்றுமை ஏற்படும், நல்ல விஷயம் நடக்க போகுது. கூட்டாளிகள்லாம் வந்து ஒன்றிணைஞ்சு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இது மாதிரிலாம் இப்போ மீனராசிக்கு நல்லது தான் நடக்க போகுது. இதனால் வரைக்கும் இந்த பிரச்சனை தீர்ந்து இந்த மாதம் உள்ள இந்த ஆடி மாத கிரகங்களை பார்க்கும்போது நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. அதுதான் சொல்லிட்டு வரேன். அதனால் இதை நீங்கள் கடைப்பிடிச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய பேரோட உதவி உதாசை கிடைக்கும். உங்களை நட்பு வட்டாரம் விரிவடையும். இப்போதோவே மீனராசிக்காரங்க நிறைய நண்பர்கள் உறவினர் இருப்பாங்க. இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தூரத்து உறவினர்னு சொல்லுவாங்க. அவங்களாம் கூட இப்போ வந்து ஒன்றிணைந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. பிரபலமாவீங்க, பேர் புகழாக உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் இருந்தால் பல வாய்ப்புகள், பதவிகள் எல்லாமே வந்து தேடி வர உங்களுக்கு கிடைக்கும். விபரீத யோகம் ஏற்பட்டு அது மூலிமா உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுதான் உண்மை. எதிரிகள் மூலிமாவே உங்களுக்கு, அதாவது உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க, அவங்க செஞ்ச செயல் வந்து உங்களுக்கு வந்து நன்மை தரும், அப்படி தான் மாறும். இதுதான் விபரீத யோகம்னு சொல்லுவாங்க. அவங்க மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கும். அவங்க ஒன்று சொல்ல போய் உங்களுக்கு அது நல்லதாக பட்டு உங்களுக்கு அவங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இதுதான் நிறைய நீங்கள் சினிமாவில் பார்த்துருக்கலாம், பல கதைகளில் கேட்டிருக்கலாம். இது மாதிரி தான் நடக்கும். நம்ம ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் நடக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அதெல்லாம் நீங்கள் கவனித்து அனுசரித்து நடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். பெரும்பாலும் மீனராசிக்காரங்களுக்கு வந்து எதையும் கவலைப்பட மாட்டாங்க. அதனால் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் இறை வழிபாடும் தானம் பண்ணிவிட்டு பெரும்பாலும் தியான மார்க்கத்தில் இருந்தால் ரொம்ப நல்லது. தியானத்தில் இருந்துட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த கஷ்டமான காலங்கள்லாம் இருக்கும்போது கண்ணை மூடி இறை சிந்தனையோடு இருந்தாலே அந்த கஷ்டங்கள் விலகி போய்டுன்றது தான் உண்மையான விஷயம். அதனால் எல்லா குருமார்களும் சொல்கிறவங்க எல்லாமே அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் எல்லா நலமும் போய்ட்டு வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.